யாழ்ப்பாணத்தை அண்டிய பிரதான வீதியில் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை அர்ச்சனா ராமநாதனின் 10 அடி உயரம் கொண்ட பதாகை வைக்கப்பட்டு அதற்கு செருப்பு மாலை அணிவிக்கப்பட்டுள்ளது. யாழ்ப்பாணத்தில் நடைபெறும் ஒருங்கிணைப்பு குழு கூட்டங்களில் தகாத வார்த்தை பிரயோகம், சபை நாகரிகமின்றி செயற்படுதல், கூட்டங்களை குழப்பதல் போன்ற செயல்களில் அர்ச்சனா ராமநாதன் செயல்பட்டு வருவதாக பரவலாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு வரும் வேளையில் நேற்றைய தினம் இடம்பெற்ற தெல்லிப்பளை பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்திலும் மிக மோசமான வார்த்தை பிரயோகத்தில் ஈடுபட்டிருந்தவை தொடர்பான காணொலிகள் சமூக ஊடகங்களில் பரவிக் கொண்டு வருகின்றது. இவ்வாறு நிலையில் அர்ச்சனாவின் 10 அடி உயர பதாதைக்கு செருப்பு மாலை அணிவிக்கப்பட்டு பிரதான வீதியில் காட்சிக்கு வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் காலை 10 மணியளவில் பதாகை வைக்கப்பட்டிருந்த இடத்துக்கு தனது காரில் வந்த அர்ச்சனா ராமநாதன் பதாகை கிழித்து தனது காரில் எடுத்து சென்றுள்ள காட்சி தற்பொழுது வெளியாகியுள்ளது. முழு கல்லையரை பார்த்தோன்னு நீங்க எந்த சபை பண்ணது நீங்க சபை பண்ணீங்களா? முழு கல்லையரை பார்த்தோம் நீங்க முழு பேசுறே வந்து ஓடிட்டீங்க முழு கல்லறை வாங்கல முழு கல்லறை வாங்கல என்ன நீ பொறுப்பில்லை நீ நிம்மதியாடியா இல்லையா? நீ நிம்மதியாடியா இல்லையா? நீ என்ன பேசுற? நீ நிம்மதியாடியா இல்லையா? நீ 19 தூக்கி அடிப்பேன் வாய முடிவு தூக்கி அடிப்பேன் வாய முடிவு 2013 எடுக்கல அடே யூனிவர்சிட்டி எத்தனை நாசமாக்கினேன் கொண்டு போய் அந்த சொல்றாங்க ஒரு ரிப்போர்ட் கூட இல்ல சொல்றாங்க ஒரு ரிப்போர்ட் கூட இல்ல. சும்மா நீங்க ஆளாளர் கல்வி போட்டு கொடுக்குற ஓடிட்டீங்க. உங்களுக்கு தெரியும் ஓடிக்கண்டாரு நீதிமன்றத்தை அது தனியார் அமைப்பு இல்ல, அது வைத்திய சாலை என்று ரெஜிஸ்டர் பண்ணப்பட்ட அமைப்பு, தனியார் அமைப்பு இல்ல. இல்ல இல்ல நாங்க நீங்க சொல்ற பிள்ளை எந்த ஒன்று இருப்போம். எங்களுக்கு பயப்படாம இல்ல, நீங்க பல அலையாங்க அடிக்கிறவங்க நான் பயப்படுறேன். தனியார் அமைப்பு இல்ல, நீங்க சொல்லுங்க வைத்தியசாலை பணி உத்தியோகத்தர்கள் அதோட உறுப்பினராக இருக்கக்கூடாது. கிளிநொச்சியில நான் இந்த அந்த அரசாங்கம் ஐயாக்களை ஒண்ணு வந்து குறைப்பாயிருவோம்
அங்க குடும்பம் தான் நாங்க போட்டுறாங்க. அதான் நான் சொன்னேன் நோயாளி இல்ல என்ன விலங்குகள் வாழ்றாயா நோயாளி நிலைமை தருவதற்கு ஆடி யார் குழப்பறா இங்க யார் இல்ல இல்ல வாழ்றாயா நோயாளி நிலைமை சம்பந்தம் இல்ல பேர் முழு ஹாஸ்பிட்டல் நிலைமை ஆதாரம் கூட சும்மா வந்து இங்க குழப்ப ஒரு ஒரு டியூஷன் ஆரம்பத்துல வந்து கலைஞரன் வந்து மாகாண சபைக்குள்ள வச்சிருக்கணும் பேருந்து சொல்றாங்க எல்லாத்தையும் வண்டி கொண்டு மாத்த இல்ல இல்ல தண்ட குடுமிய மட்டும் தண்ட ஒப்பந்த பேர்ல இருக்கிற மட்டும் கொண்டு மாட்டிக்கு ஹாஸ்பிட்டல் போகக்கூடாது எப்படி பார்த்தா கல்ல நாயனாரி கொண்டு போயிட்டு போயிடும். இன்றைய தினம் வலிகாம் வடக்கு பிரதேச சபையின் இந்த 2வது பிரதேச ஒருங்கிணைப்பு குழு கூட்டம் நடைபெற்றது. இது நாங்கள் உண்மையிலே இந்த கூட்டங்களை நடத்துகிறது இந்த பிரதேசத்தினுடைய முக்கியமான அபிவிருத்தி மற்றும் மக்களின் நாளாந்த சேவைகளில் இருக்கிற விவரங்களுக்கு ஏதாவது தடை இருந்தால் அதுகளை ஏற்படுத்தி ஒரு ஒருங்கிணைப்பை ஏற்படுத்துவதுதான். எனவே அந்த முறையிலே இந்த கூட்டம் நடைபெற்றது. இதிலே மிக முக்கியமான சில விடயங்கள் நாங்கள் இன்றைக்கு தீர்மானங்களையும் எடுத்திருக்கின்றோம். முதலாவதாக இந்த எங்களது காணி சம்பந்தமான விடயங்கள் மற்றும் இந்த பாதைகள் சம்பந்தமான பாதுகாப்பு படையின் சம்பந்த விடயங்களை நாளைய தினம் நடைபெற இருக்கின்ற மாவட்ட ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் நாங்கள் அது தொடர்பாக மேலதிக நடவடிக்கை எடுக்க இருக்கின்றோம். அத்துடன் இந்த தெல்லிப்பளை வைத்தியசாலை தொடர்பாகவும் விரிவாக இதை பற்றி இன்று ஆராய்ந்தப்பட்டது. அதில் இந்த தெல்லிப்பளை வைத்தியசாலையின் புற்றுநோய் பிரிவையும் ஆதார வைத்தியசாலையும் சேர்த்துத்தான் நாங்கள் மத்திய அரசாங்கத்துக்கு கொடுப்பதாக நாங்கள் முடிவெடுத்திருக்கிறோம். ஏனெனில் ஒரு வைத்தியசாலை இயங்குவதற்கு தேவையான எல்லா சப்போர்ட்டிவ் சர்வீஸும் இருந்தால் தான் அந்த வைத்தியசாலை முழுமையாக இயங்க முடியும். அந்த வகையில் ஒரு புற்றுநோய் நோயாளிக்கு ஒரு நெஞ்சு நோய் வரும் பொழுது அப்புறம் அடுத்த வைத்தியசாலையை கொண்டு வரும் என்பது பாரிய சிரமம் என்றபடியால் நாங்கள் எல்லாத்தையும் சேர்ந்து ஒன்றாக எடுப்பதற்காக நாங்கள் ஏற்கனவே சுகாதார அமைச்சரோட கதைச்சு அவர் இதுக்குரிய அனுமதியை தரும் பட்சத்தில் தான் தொடர்ந்து அந்த வைத்தியசாலையை முற்றாகவே மத்திய அரசின் கீழ் கொண்டு வருவதற்கு அவர் இணங்கியிருந்தார் என்ற வகையில் நாங்கள் அந்த முடிவை இன்றைக்கு எடுத்திருக்கின்றோம். அதை நாங்கள் சுகாதார அமைச்சருக்கு தெரியப்படுத்தி இந்த வைத்தியசாலை விரைவில் மத்திய அரசாங்கத்தில் கொண்டு போய் இருக்கின்றோம். அடுத்ததாக இந்த சடையம்மா கீரிமேலே இருக்கின்ற சடையம்மா மடம் மற்றும் கிருஷ்ணர் கோயில் அதுக்கு போக்குவரத்து செய்வது தொடர்பாக நான் ஏற்கனவே பாதுகாப்பு பிரதி அமைச்சரோட கதைச்சு அவர் அதுக்கு எங்களுக்கு ஒரு பதிலை தந்திருக்கிறார். அதாவது அந்த நேவி கடற்படையிடம் இருந்து அந்த காணியை நாங்கள் உங்களுக்கு முடிவு இவர்கிட்ட கொடுத்துருக்கிறோம், யூடிஐட்ட கொடுத்துருக்கிறோம் என்றும் அந்த யூடிஐயின் அனுமதியோடு நீங்கள் அதை பாவிக்கலாம், மக்கள் எந்த இடம் சென்று வரலாம் என்று கூறியிருக்கிறார். அந்த வகையில் நாங்கள் இன்று யூடிஏ அதிகாரிகளிடம் உரையாடிய பொழுது அவர்களும் அதற்கு சம்மதம் தெரிவித்திருந்தார்கள். எனவே அந்த பகுதியானது பொதுமக்களின் நடமாட்டத்துக்காகவும் கோயில்களுக்கு செல்வதற்காகவும் வெகு விரைவிலே அந்த ஏரியாவை நாங்கள் திறந்துவிட இருக்கின்றோம். அத்துடன் அந்த பிரதி அமைச்சர் குறிப்பிட்டிருந்தார் இதற்காக தங்களது கடற்படையினரின் உதவியையும் தாங்கள் தரணும்னு சொல்லியிருக்கிறோம். என்ற வகையில் நாங்கள் விரைவில் அந்த பகுதிக்கு நாங்கள் விஜயம் செய்து அதை மக்களுக்காக எடுக்க இருக்கின்றோம், மக்களுக்காக திறந்துவிட இருக்கின்றோம் அந்த கோயில் பகுதிகளை. சரி, அத்துடன் பல முக்கிய விடயங்களுக்கு நாங்கள் முடிவுகள் கண்டிருக்கின்றோம். நீ அடுத்த கூட்டத்தில் நாங்கள் இதுக்கு தொடர் நடவடிக்கை எடுப்போம். நாளைய தினம் முடிவெடுக்கப்படும் சொல்றீங்க. ஆனால் தொடர்ச்சியாகவே இந்த மாவட்ட செயலோட கூட்டங்களை இந்த முடிவுகளுமே எடுக்கப்படுது. இது சம்பந்தமாக காணி வெடிப்பு விடயம் உண்மையிலேயே இது பாதுகாப்பு அரசியலுக்கு சம்பந்தப்பட்ட விடயம். எனவே இது தொடர்பாக முடிவெடுக்க வேண்டியது பாதுகாப்பு அமைச்சின் பாதுகாப்பு டிஃபென்ஸ் கவுன்சில் மற்றது அமைச்சர்கள் மட்டத்தில் ஜனாதிபதி மட்டத்தில் எடுக்க வேண்டியதுக்கு. ஏன்னா அது தொடர்பாகத்தான் நடவடிக்கை எடுக்கப்பட்டு கொண்டிருக்க உடனடியாக இந்த கூட்டத்தில் வச்சு நாங்கள் எடுக்க இல்லாததானே என்றபடியால் நாங்கள் அதுக்குரிய நடவடிக்கை எடுத்துக்கொண்டிருக்கிறோம்.